இந்த வருஷத்தோட தாதா சாஹேப் பால்கே அவார்டை ஏதோ ஒரு மீம் கிரியேட்டர் தான் ஜூரியா இருந்து செலக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட செலெக்ஷன்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுல ஒரு சில அவார்டை பத்தி தான் நான் இங்க பேச போறேன். அதுல முதல்ல பேச போறது நயன்தாரா அவங்களுக்கு பெஸ்ட் நடிகை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜவான் படத்துக்காக. அதாவது நான் நயன்தாரா அவங்கள பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவங்க சூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற படத்தை தான் நான் கொஸ்டின் பண்றேன். பிகாஸ் ஜவான் பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க ஷாருக் கான் அவர்களுடைய படமா இருக்கும். நயன்தாரா அவங்களுக்கு இந்த ரோலே கம்மியா தான் இருக்கும். அதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நிறைய வந்திருந்தாலும் இந்த படத்துக்கு ஏன்டா செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. பட் ஆனா இது இப்போ ஒரு டிபேட்டுக்கு உள்ளாகிற ஒரு விஷயமா வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அதோட ஒரு பெரிய சம்பவத்தை தான் இவங்க செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, அனிமல் படத்தோட டைரக்டர் சந்தீப் ரெட்டி வாங்காவுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க பெஸ்ட் டைரக்டரா அனிமல் படத்துக்காக. ஸோ இந்த அவார்டு தான் என்ன ரொம்ப ஷாக் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த படம் என்னடா உங்களுக்குலாம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீ கேட்கலாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சதேப்பா அப்படின்னு பலரும் கேட்கலாம். படம் பிடிக்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவா இருந்தாலும் அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை தான் கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கு. எஸ், 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 25 நிமிஷம் அவங்க த்ரூ அவுட்டா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. த்ரூ அவுட்டா மாஸ் சீன்ஸா இருக்கட்டும், இல்லை எலிவேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. மேக்கிங்கா ரொம்ப பர்ஃபெக்டா கொடுத்துருந்தாங்க. மியூசிக் எலிவேஷன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. அதையும் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுல சொல்லப்பட்டிருந்த பல விஷயங்கள் சொசைட்டிக்கு தப்பா கன்வே பண்ற ஒரு விஷயமா இருந்தது. அது அந்த ஹீரோ போய் அந்த ஹீரோயின்ட்ட ப்ரொபோஸ் பண்ற சீனா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் வர சீன்களா இருக்கட்டும், ரொம்ப த்ரூ அவுட்டா வைலன்ஸா ராவா காட்டுறங்கிறதுக்காக பல விஷயங்கள் படத்துக்கு தேவையே இல்லாம காட்டியிருந்தாங்க. ரொம்ப மிசோஜனிஸ்டிக் பிஹேவியரா பல இடத்துல பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. இதை எதிர்த்து பல விமன் கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படி நீங்க ஒரு பொண்ணை இப்படி காட்டலாம், இது ரொம்ப தப்பா இருக்கே, இது சொசைட்டிக்கு எதிரா இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டே இருந்தாங்க. சரி, இதனால ஒரு படத்தினால என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு பார்த்தா, இதை பார்த்துட்டு ஆல்ஃபா மேல்னு பலரும் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ஃபா மேல்னா இதுதான் இன்னும் பலர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதவி செய்யறவங்க ஆல்ஃபா மேல்ங்கிறத தாண்டி 4 பேர் அடிச்சாதான் ஆல்ஃபா மேல், பொண்ணுங்களை டாமினேட்டா ட்ரீட் பண்ணாதான் ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பல பேர் அந்த பிஜிஎம் போட்டு நடந்து வரதும், ஓ இந்த மாதிரி இருந்தா பெண்களுக்கு பிடிக்குமா அப்படின்லாம் நினைக்கிறதும், இது இப்போ ஒரு ட்ரெண்டாகவும் மாறிட்டு இருக்கு. சரி, இத்தனை பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்காக அவங்க சாரி ஃபீல் பண்ணாங்கன்னா கிடையாது. அந்த படத்துக்கு எதிராக அந்த விமர்சனங்களுக்கு அவங்க தொடர்ந்து பதில் தான் அளிச்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி சொசைட்டில இந்த படத்துக்கு எதிராக இவ்வளவு கருத்துக்கள் இருக்கும்போது இப்போ இந்த படத்துக்கு இந்த அவார்டு கொடுக்கும்போது கண்டிப்பா அது கொஸ்டினபிள் விஷயமா தான் நிற்கும். ஏன்னா அந்த படத்துல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். டயலாக்ஸ்லயா இருக்கட்டும், இல்லை அந்த வைலன்ஸ்லயா இருக்கட்டும், இல்லை அவங்க பொண்ணுங்களை அந்த படத்துல ட்ரீட் பண்ற விதத்திலயா இருக்கட்டும், பல பிரச்சனை அந்த படத்துல இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப அந்த படத்துக்கு சிறந்த படம்னு விருது கொடுக்கறது அந்த படத்தை தாண்டி, சொசைட்டி எல்லாம் தாண்டி அடுத்து வர கிரியேட்டர்ஸ் ரொம்பவே பாதிக்கும். இதை விட நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கும். அந்த படத்தை எல்லாம் தாண்டி இதுக்கு கொடுக்கும்போது எல்லா கிரியேட்டர்ஸும் என்ன நினைச்சிருவாங்கன்னா, ஓ இந்த மாதிரி படம் எடுத்தாதான் மக்களுக்கும் பிடிக்குது, இந்த மாதிரி படம் எடுத்தாதான் அவார்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சொசைட்டிக்கு தேவையான படங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரியே எல்லாரும் படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா டோட்டலா இனிமேல் சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே வைலன்ஸும் பிளட்டும் விமனை தப்பா ட்ரீட் பண்ற மாதிரி படங்கள் தான் அதிகமாயிட்டே இருக்கும். விமனை இப்பதான் அந்த எம்பவர்மெண்ட் கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க. விமனை இப்பதான் சப்போர்ட்டிவா காட்டுறாங்க. இப்பதான் விமனுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இப்ப படங்கள்ல அதிகமாகுது. ஆனா இப்ப மறுபடியும் பழைய மாதிரியே எல்லாத்தையும் தள்ளுற மாதிரி இருக்கு. இந்த 50s 60sல எல்லாத்துலயுமே ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துற மாதிரியே சீக்வன்சஸ் எப்பவுமே மேட் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் ரொட்டீன் பேட்டர்னுக்கே அது மாறுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். கிரியேட்டர்ஸும் இதை தான் மக்கள் விரும்புறாங்கன்னு போயிட்டாங்கன்னா சினிமா டோட்டலாவே இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிடும். நல்ல படங்கள் வர்றது ஆல்ரெடி குறைஞ்சிருச்சு. அது இன்னும் குறைய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாயிரும். எல்லா பெரிய ஹீரோஸும் அந்த மாதிரி கதையை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா ஆகுங்கிறது இப்போ அவங்களுக்கு புரியலனாலும் லேட்டரான் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு செலெக்ஷன் எனக்கு ரொம்ப கொஸ்டினபிளான விஷயமா இருந்தது. இதே மாதிரி லாஸ்ட் இயர் நேஷனல் அவார்டு அப்போ புஷ்பா படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அது பல பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எப்படி புஷ்பா படத்துக்கு கொடுக்கலாம், இங்க ஜெய்பீம் அவ்வளோ நல்ல படம் எடுத்தாங்களே, அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு நம்ம அதிகமா கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்துல தப்பா இருந்தது. இந்த மாதிரி எல்லா கிரியேட்டர்ஸும் மாறிடக்கூடாதுங்கிறதும் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு. இந்த படத்துக்கு இந்த அவார்டை மட்டும் இல்லாம சிறந்த வில்லனுக்கான அவார்டையும் பாபி தியோல் அவர் கொடுத்திருந்தாங்க. எஸ், அவர் பெர்ஃபார்மன்ஸை நான் எந்த குறையும் சொல்ல. பட் அவர் கேரக்டரை காட்டின விதம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது ரொம்ப மோசமா இருக்கும் அந்த படத்துல. ஸோ இந்த படத்துக்கு இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது எல்லாரோட மைண்டுமே கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொசைட்டியோட மைண்டுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி சொசைட்டியில பல இஷ்யூஸ் இருக்கும்போது இதுவும் ஒரு இஷ்யூவா கிளம்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அவார்ட் கொடுத்ததை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோஸ் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் விஜய் பிரானேஷ் சைனிங் ஆஃப்.